ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோட வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணுங்க. சரிங்களா? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மனுஷனோட போய் சொல்றது, அப்பா அம்மாவோட போய் சொல்றது, அப்பா அம்மா பாப்பாங்க இல்லைன்னு சொல்லு. ஆனா நமக்கு ஒருவர் இருக்கிறார். சரிங்களா? நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு இருக்கிறார். அவர் இடத்துல நம்ம விசுவாசமா இருக்கணும். நம்ம பாரத்தை அவர் மேல வைத்து விடணும். அவர் தெளிவா சொல்றாருல்ல, உன் பாரத்தை என் மேல வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்லி சொல்றாருல்ல. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. சரிங்களா? உங்க பாரத்தை அவர் மேல வச்சுட்டு, நானுமே ஒரு சாட்சி சொல்றேன். நான் எப்பயுமே என் பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நான் தைரியமா ஜாலியா இருக்கேன். ஒரு டிவி பண்ண வந்துருச்சா, இன்னும் 2 நாளுக்கு தான். வீட்டுல எங்க வீட்டுக்காரமா சொல்லும், என்னங்க டிவி பண்ண வந்துருச்சு, என்னங்க நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டேன். அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா அடுத்து கட்டுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட எனக்கு பணம் வரும். அதுதான் ஆண்டவர். சரிங்களா? நீங்க பயப்படாதீங்க. மகிழ்ந்து களி கூறுங்க. பெரிய காரியங்களும் செய்வாரு. கிரகிக்க முடியாது பெரிய காரியங்களும் செய்வாரு. இயேசுவால முடியும். சரிங்களா? பயப்படாதீங்க. சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.